கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதெல்லாம் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்க, நம்ம கடைசி காலங்களை குறித்து ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே பாருங்க, இந்த கடைசி காலங்களில் சபைகளுக்குள்ளும் ஆண்டவரை அறிந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளும் ஆண்டவரை அறிய போகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளும் இந்த கடைசி காலங்களில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களை குறித்து நீங்கள் நானும் அறிந்து கொண்டால் தேவனோடு கூட நெருங்கி வாழ்வதற்கு இந்த கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்கிறதுல சந்தேகமில்லை. நான் கடைசி காலங்களை குறித்து பேசுகிற எனக்கும் அது நிச்சயமாகவே எனக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்பதை நான் அறிந்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன். பாருங்க, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1-2 வசனங்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராகவும் அகந்தை உள்ளவர்களாயும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. பாருங்க, ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான இந்த வேளையிலும் இந்த வார்த்தை மூலமாக எங்களோடு பேசுங்க, எங்களுக்கு கற்றுத்தாருங்கப்பா. எங்களை நீர் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த வருகைக்காய் எங்களை ஆயத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, கேட்ட வசனத்துல கடைசி நாட்களில் உண்டாக போற கொடிய காலங்களை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். கடைசி நாட்கள் எப்படிப்பட்ட காலமாம்? நீங்களும் நானும் வாழ்கிற காலம் தான் கடைசி காலத்தின் கடைசி நொடி பொழுதுல, ஆனால் கடைசி நிமிடத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டுடைய வருகைக்கான உலகமெங்கும் அநேக சம்பவங்கள் ஆண்டுடைய வருகை குறித்ததான ஒரு எதிர்பார்ப்பையும் ஒரு எச்சரிப்பையும் ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய பிள்ளைகளே கர்த்தர் இந்த உலகத்துல சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்பதை நீங்கள் வேத வசனத்தை வைத்து நிதானித்து பார்த்தால் தெளிவாய் சரியாய் அறிந்து கொள்ள முடியும் என்கிறதுல சந்தேகம் இல்லை. அப்போ கடைசி காலங்கள் கொடிய காலங்களாய் கர்த்தர் என்ன செய்கிறாரு? இந்த ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசியிருக்கிறார். அன்றைக்கு முதல் நூற்றாண்டுல பவுலையா மூலமாக தீமோத்தேயுக்கு தீர்க்க தரிசனமாய் இந்த கடைசி காலம் எப்படியெல்லாம் மாறப்போகிறது என்பதை அன்றைக்கு முதல் நூற்றாண்டிலே கர்த்தர் பேசியிருக்கிறார். அன்றைக்கு அது சூட்டபிளாக இருந்ததோ இல்லையோ, இன்றைக்கு நம்ம வாழ்கிற காலத்துக்கு 95% என்ன செஞ்சிட்டு இருக்குது? நிறைவேறி கொண்டிருக்கிறத நம்முடைய கண்களுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் நம்ம கவனித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் அந்த கடைசி காலங்களில் மனிதன் கொடிய மனிதனாய் மாறிவிடுவான். மனிதன் கொடிய மனிதனாக, கொடிய கேரக்டர் உள்ள மனிதனாய் இந்த கடைசி காலத்துல மனிதன் மாறிக்கொண்டிருக்கிறான் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசுறார். அதுல பல காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இன்றைக்கு அகந்தை உள்ளவர்களாயும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசுறார். பாருங்க, அகந்தை என்று சொல்லும்போது அதுக்கு இன்னொரு வார்த்தையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அகந்தை அல்லனா ப்ரைடு. இப்போ கடைசி காலம் மனிதன் எப்படி மாறுவானா? அகந்தை உள்ள மனிதனாய் மாறிவிடுவான். மனிதன் எப்படி மாறுவானா? ப்ரைடு உள்ள மனிதனாக, அகங்காரம் பிடித்தவனாக, எல்லாவற்றுக்கும் நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி தன்னை காண்பிக்கிறவனாக மனிதன் இந்த கடைசி காலத்துல மாறிக்கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ பாருங்க, இந்த கடைசி காலத்துல வாழ்கிற மனிதனுடைய குணாதிசயத்துல அகந்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது அதிகமாக இன்னைக்கு மக்கள் அகந்தை பிடித்தவர்களாக, தன்னை அகந்தையாக காண்பிக்கிறவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, இன்னைக்கு உங்களையே யோசிச்சு பாருங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற கர்த்தருடைய ஊழியக்காரல அகந்தை உங்களுக்கு இருக்கிறதா? இல்லை எனக்கு இருக்கிறதா? இல்லை கர்த்தரை அறிந்த விசுவாசத்துல இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, நீங்க எப்படி இருக்கிறீங்க? அகந்தை உள்ளவர்களா இருக்கிறீங்களா? உலகம் எங்கும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய அகந்தை எப்படி இருக்கிறது? நீங்க அகந்தையா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு பேசுறாருங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு உலகத்துல அநேகர் இயேசுவை அறிந்தவர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட அகந்தை இன்னைக்கு அநேகருக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, கடைசி காலத்துல ஒரு கொடிய மனிதனாய் மாறிவிட்டால் அவனுக்குள்ள அகந்தை வந்து விடும். இந்த அகந்தை முதலாவது யாருக்குள்ள இருந்தது என்று நீங்கள் யோசித்து பார்த்தால் சாத்தானுக்குள்ள இருந்தது. அதாவது சாத்தான் ஆண்டவருக்கு முன்னாடி தன்னை அகந்தை உள்ளவனாக, தன்னை பெருமைப்படுத்தி கொண்டவனாக, தான் எல்லாம் என்று சொல்லி தேவனால் படைக்கப்பட்ட அந்த தேவனை ஆராதிக்கத்தக்கதான ஒரு லூசிபர், தேவனோடு கூட மகிமையான இடத்துல இருந்து தேவனை ஆராதிக்க வேண்டிய அந்த சாத்தான் என்ன பண்ணுகிறான்? அகந்தை நிமித்தமாக அவ்வளவு பெரிய மகிமையான பரலோகத்துல தேவனை மகிமைப்படுத்துவதை கொண்டிருந்த ஒரு பெரிய பாக்கியத்தை தன்னுடைய அகந்தை நிமித்தமாக அதை இழந்து பூமியிலே தள்ளப்பட்டு பாதாளத்துக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டவனாய் இந்த பூமியிலேயும் இந்த பாதாளத்திலும் தள்ளப்பட்டவனாய் இன்றைக்கு இந்த பூமியிலும் இருக்கிறான், பாதாளத்திலும் இருக்கிறான் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அவன் ஏன் விழுந்து போனான்? அவனுக்குள்ள இருந்த அந்த அகந்தை,
அவனுக்குள்ள வந்த அந்த அகந்த இல்லைன்னா கர்வம் இல்லைன்னா அகங்காரத்தினால தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மகிமையான வாழ்க்கையை, மகிமையான ஒரு பணியை அவன் இழந்தவனாக, தள்ளப்பட்டவனாக, பூமியிலேயும் பாதாளத்திலும் தள்ளப்பட்டவனாய், நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டவனாய், இந்த பூமியிலும் இன்னைக்கு தத்தளிப்புன்னு ஒரு பாத்திரமாக அநேகரை தத்தளிக்க வைக்க வேண்டிய விதத்துல, தத்தளிக்க கூடிய விதத்துல அநேகரை மாற்றிக்கொண்டு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை இது ஆவிக்குரிய, அதாவது ஆவிக்குரிய மண்டலத்துல நடந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, அதே சாத்தானுடைய ஆவி இன்னைக்கு பூமி எங்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. எப்படி இந்த பூமியில பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி கண்ணுக்கு தெரியாம இன்விசிபிள் காட் ஆக பரிசுத்தத்தை கொடுத்து பரிசுத்தமாய் கிறிஸ்துவின் சுபாவத்தை உங்களுக்கும் எனக்கும் உருவாக்கும்படிக்காக பரிசுத்தாவியானவர் உலகமெங்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறாரோ, அதே மாதிரி இன்விசிபிள் ஃபோர்ஸ் ஆக சாத்தானின் ஆவியும் இன்னைக்கு பூமியில கிரியை செய்து கொண்டு அநேகருடைய இருதயத்துல கவ்வி பிடித்து அவர்களை அகந்தை உள்ளவர்களாய் மாற்றி இன்னைக்கு பாதாளத்துக்கு நேராக, அவன் விழுந்து போன அதே இடத்துக்கு நேராக, அதே நரகத்துக்கு நேராக தன்னையும் தான் கூட்டத்தை, இந்த உலகத்துல தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்ட ஜனங்களையும் அழித்து விடும்படிக்காக அவன் போராடி இன்னைக்கு அநேகரை, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களை தன் பக்கம் திருப்பி கொண்டிருக்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, ஊழியக்காரர்களே, விசுவாசிகளே, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, விரும்பி உங்க மேல என் மேல பாரப்பட்ட ஆண்டவர் சொல்றாரு, அகந்தை வேண்டாங்க. ஒருவேளை உங்க குடும்பத்துல இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களை பார்த்து பேசி பாருங்க. அநேக பிள்ளைங்க சின்ன வயதிலே அகந்தை உள்ள பிள்ளைகளாக, எல்லாம் எனக்கு தெரியும், என்ன நீ சொல்றது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படியாம, பெரியவர்களுக்கு கீழ்ப்படியாம தான் தோன்றி தனமாக என்ன செய்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துல நடமாடி கொண்டிருக்கிறாங்க. இந்தியாவில் கூட, தமிழ்நாட்டில் கூட அப்படி இருக்கிறாங்க. நிறைய சிறு பிள்ளைங்க இன்னைக்கு சினிமாவுக்கு பின்னாடியும், சினிமா ஹீரோவுக்கு பின்னாடி, ஹீரோயினுக்கு பின்னாடியும் அநேகர் இன்னைக்கு பின்னாடி சுற்றி கொண்டு அவர்களுக்கு பல பட்ட பேர்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு பாருங்க, சினிமாவுக்கு முன்னாடி சினிமா பைத்தியமாக தன்னை ஒரு நடிகனை போல நினைத்து, தன்னை ஒரு ஹீரோவாய் நினைத்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, தற்கொலை கூட்டங்களாக இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு பெரியவர்களுக்கும் கீழ்ப்படியாம சமுதாயத்துக்கும் பிரயோஜனமற்றவர்களா இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த கடைசி காலத்துல இது பெருகி கொண்டுதான் இருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ அகந்தை ஒரு மனிதனுக்குள்ள வந்தா என்ன நடக்கும், அதை மட்டும் ஒரு காரியத்தை சொல்லி, இந்த அகந்தை உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் விரும்புறதுனால ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அகந்தை வந்தால் லட்சையும் வரும், தாழ்ந்த சிந்தை உள்ளவரிடத்தில் ஞானம் உண்டு என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்படி என்று சொன்னால் ஒரு மனிதனுக்குள்ள அகந்தை இருக்குமானால் அவனுக்குள்ள என்ன உண்டாகும், இலச்சை என்று சொல்லப்பட்டிருக்கு. இலச்சை என்று சொன்னால் அவமானம், அல்லனா பிரச்சனை. எந்த ஒரு மனிதன் அகந்தை உள்ள மனிதனா இருக்கிறானோ அவனை சுத்தி பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு மனிதனுக்குள்ள அகந்தை இருக்கிறதோ அவனை சுத்தி ஒரு ப்ராப்ளம் இருந்து கொண்டே இருக்கும். எங்க அகந்தை இருக்கிறதோ அங்க சண்டை இருக்கும். எங்க அகந்தை இருக்கிறதோ அங்க தேவனுடைய ஆசீர்வாதம் அங்க இருக்காது. எங்க அகந்தை இருக்கிறதோ அங்க விழுதல் இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அகந்தை வந்தால் இலச்சை வரும். அகந்தை இருந்தால் அந்த இடத்துல என்ன உண்டாகும், அவமானம், நிந்தனை, பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள் உண்டாகும் ஆண்டவர் சொல்றாரு. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் எப்படிப்பட்டு எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில பலவிதமான இலச்சையினால பிடிக்கப்பட்டு இருக்கிறீங்களா? ஐயோ, என் வாழ்க்கை முழுவதுமாகவே அவமானமா இருக்கு பிரதர், என்னால வெளியே எங்க ஊருல வெளியே தலகாமிக்க முடியல. ஏன் அந்த இலச்சை எதனால வந்தது? இந்த அவமானம் ஏன் வந்தது? ஆண்டவர் இன்னைக்கு பார்த்து சொல்றாரு, உங்க வாழ்க்கையில நீங்க உங்களையும் என்னையும் சோதித்து பாருங்க. என் அகந்தைக்காரர்களா இருக்கிறீங்களா? அகந்தை உள்ளவர்களா? நான் தான் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு அகம்பாவத்தோடு ஆண்டவருக்கு முன்னாடியே சாத்தானை போல ஒருவேளை அகங்காரமாக எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் பெரிய ஆளு, நான் பெரிய படிப்பு படிச்சிருக்கிறேன்னு சொல்லி ஒருவேளை அகந்தையினால் நீங்கள் வாழ்ந்தீர்களா என்று சொல்லி கர்த்தர் பேசுறாரு. ஒருவேளை அப்படி இருந்தால் உங்க வாழ்க்கையில் என்ன செய்யாது, அந்த இலச்சை மாறவே மாறாது என்று சொல்லி கர்த்தர் சொல்றாரு. 13:10 சொல்லுது, அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும். வாதுன சண்டை. அகந்தை எங்க இருக்கிறதோ அங்க சண்டை இருக்குங்க. ஒரு குடும்பம் எடுத்துக்குங்க, எந்த ஒரு கணவனுக்குள்ள அகங்காரம் இருக்கிறதோ அந்த குடும்பத்துல சண்டை வந்துகிட்டே இருக்கும். பிள்ளைகளோடு, மனைவியோடு, பெற்றோரோடு, இப்படி பல சண்டைகள் வந்து கொண்டே இருக்கும். வாது பிறந்து கொண்டே இருக்கும். வாது பிறக்குமா? ஏனென்று சொன்னால் அங்க அகந்தை இருக்குது. ஒரு மனைவிக்குள்ள அகந்தை இருந்துன்னா அந்த குடும்பத்துல என்ன உண்டாகும், சண்டை உண்டாகி கொண்டே, வாது உண்டாகி கொண்டே இருக்கும்.
அது அகந்தை ஒரு மனிதனுக்குள் இருந்தால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உருவாகி கொண்டே இருக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு. வாது பிறந்து கொண்டே இருக்கும். அதனால இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அது வேண்டாம். உங்க வாழ்க்கையில் இருக்கிற அவமானங்கள் மாற வேண்டுமா? உங்க வாழ்க்கையில் இருக்கிற சண்டைகள் மாற வேண்டுமா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அகங்காரம் வேண்டாம்ப்பா, அகந்தை வேண்டாம் ஆண்டவரே. அகந்தை வந்தால் என் வாழ்க்கையில அடுத்து என்ன உண்டாகும் தெரியுமா? அகந்தை வந்தால் கடைசியா சொல்றேன், நீதிமொழிகள் 16:18 சொல்லுது, அழிவுக்கு முன்னானது அகந்தை. அகந்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மறுமானால் அழிந்து விடும். அவனுடைய வாழ்க்கையில ஒருவேளை அவன் ஓகோ என்று சொல்லி ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாய் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் உள்ளவன் மனிதனாய் இருப்பான். ஆனால் அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அழிந்து விடும் என்றாண்டு சொல்றார். அழிவுக்கு முன்னானது அகந்தை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அகந்தை வருமானால் அவனுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள், அவனுக்கு இருக்கக்கூடிய சமாதானம், அவனுக்கு இருக்கிற சந்தோஷம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் அழிந்து ஒன்றுமில்லாதவனாய் மாறிவிடுவான். காரணம், அகந்தை ஒரு மனிதனை அழித்து விடுங்க. அகந்தை ஒரு மனிதனுடைய குடும்பத்தை அழித்து விடும். ஒரு மனிதனுக்குள்ள, ஒரு மனுஷிக்குள்ள அகந்தை வருமானால் அவனுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் மாறிவிடும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஒருவேளை ஊழியக்காரர்களா இருக்கிறீங்களா? இல்ல நல்ல ஒரு உலக பிரகாரமாக கூட நீங்க பெரிய அந்தஸ்துல இருக்கலாம். ஒருவேளை இயேசுவை அறியாதவர்கள் கூட நீங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அகந்தை வேண்டாங்க. ஒருவேளை கர்த்தருக்கு விரோதமாக அகந்தை இன்னைக்கு நிறைய பேர் பேசுறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாய் அகந்தையாய் பேசுகிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களையும் என்னையும் படைத்தவருங்க, வானத்தையும் பூமியை படைத்த தெய்வம், ஒரே ஒரு தெய்வம். என்னுடைய பாவத்திற்கு விரோதமாக, உங்களுடைய பாவத்தை போக்கும்படிக்காக, பாவத்தை மன்னிக்கும்படிக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் அகந்தையாய் பேசாதிருங்கள் என்று கர்த்தர் பேசுறாருங்க. அப்படி நீங்கள் ஒருவேளை அகந்தையாய், இயேசுவுக்கு விரோதமாய் அகந்தையாய் பேசி அவமானப்படுத்தணும்னு விரும்புறீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளை அவமானப்படுத்தி அவங்களுக்கு விரோதமாய் பேச வேண்டும் என்று நீங்கள் ஒருவேளை உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அகங்காரத்து நிமித்தமாக, அகந்தை நிமித்தமாய் செய்கிறீர்களா? ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் அழிந்து போவார்கள், அழிந்து போவார்கள். இயேசுக்கு விரோதமாய் எழும்பாதீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளை, நமக்கு அகந்தை வேண்டாங்க, தாழ்மையை தரித்து கொள்வோம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அகந்தை உள்ளவனை ஆண்டவருடைய வருகையில போக முடியாது. இன்னைக்கு நீங்க உங்களையே நீங்க யோசிச்சு பாருங்க, நிதானித்து பாருங்க. ஆண்டவரே, எனக்குள்ள அகந்தை இருக்கிறதா இல்லை தாழ்மை இருக்கிறதான்னு யோசிங்க. அகந்தை இருந்தால் இன்னைக்கு விட்டு கொடுங்க. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இன்னைக்கு பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே, அகந்தைக்காரர்கள் கடைசி காலத்துல எழும்பி மனிதனை கொடிய மனிதனா மாற்றி விடுவார் என்று சொன்ன வார்த்தைக்காய் நன்றி அப்பா. எனக்குள்ள பிரசங்கிற, எனக்குள்ள என் குடும்பத்துக்குள்ள ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை அறியாமல் கர்த்தருடைய வருகைக்காக ஆண்டவரே அப்பா அவர்களும் வர வேண்டும் என்ற ஏக்கத்தோடு நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரும் பிள்ளையா மாறணும். அகந்தையை மாற்றி தாழ்மை உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றி அவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன். உங்களுடைய வருகைக்காய் ஆயத்தப்படுத்து இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.